ஆக்சுவலாக இதுதான் சீக்ரெட்டே. என்ன சீக்ரெட் அப்படின்னா, மஸ்ரூம்ல போய் அதுதான் கோட்டை விட்டுருவாங்க. பாய் நான் வந்து நீங்கள் சொல்கிற பிரியாணி நான் பண்ணிடுறேன், டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்குது, பட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரல, சாப்பிட கொஞ்சம் மடிச்ச மாதிரி இருக்குது, பிசு பிசுன்னு ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அது காரணம் நாளைக்கு ஃபியூச்சரில் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. சாப்பாடு வந்து 1-2 உடஞ்ச மாதிரி இருக்கும். உடஞ்சதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, பாய் தம் போடுறது கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காகத்தான் நான் என்ன இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்ட மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 1/2 kg சமைக்கிறதுக்கான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 1 kg சமைக்கலாம். எப்போவுமே நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ பாத்திரம் எடுத்துட்டேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடலை எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். கடலை எண்ணெய் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸுக்கு மேலே, அதாவது ஆயில் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 ml 100 ml அளவுக்கு ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் ஆயில் மட்டும் இருக்குன்னா நீங்கள் ஆயில் மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யிலே சமைக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா நெய்யிலே ஃபுல்லாக சமைச்சிக்கலாம். என்னுடைய சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய அவுட்புட் நல்லா இருக்கும். சாப்பாடு உதிரியாக இருக்க ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம், சாப்பாடு சாஃப்டாக இருக்க நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ml அளவுக்கு, அதாவது ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு. ஒரு நெய்யை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடை பாருங்கள், என்ன நெய் பசை இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாத பட்சத்துக்கு நெய்யை மேலாப்பில் ஊற்றினாவே அந்த சூட்டுக்கு ஃபுல்லாக இலையிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம், ஃபுல்லாக போட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடியில் எடுத்து 1/2 கைப்பிடி அளவுக்கான புதினா 1/2 கை போட்டுக்கலாம். இந்த புதினா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலேயே வதங்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதினாவும் பெரிய வெங்காயம் நம்ம போட்டுறோம். இது போட்டோடனே லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மிளகாத்தூளை ஆட் பண்ணலாம். இந்த ஆயில் நெய்யிலேயே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக பிரியாணி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும். ஏன்னா நம்ம பட்டை ஏலக்காய் பவுடர் போடுவோம்ல, இது 2 மிக்சடாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ரௌன் கலராக வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு 1/2 kg மட்டும் தான் பண்ணுறோம், அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூளோ உப்போ கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸஸாக போச்சுன்னா மட்டும் தான் பிரச்சனை. இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எப்படி வதங்கிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி அளந்துக்கலாம். மசாலா இங்கே வதங்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். 2 கிளாஸ் அளவுக்கான சீரக சம்பா அரிசி எடுத்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஊற போட போகிறேன். ஏன் வந்து நம்ம மட்டன் பிரியாணி மாதிரி பண்ணல அப்படின்னா மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால அரிசி ஊறுறதுக்கு லேட் ஆயிடும். அதனால தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடறோம். ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மசாலா போட போகிறோம். இப்போ நம்ம அரிசி ஊற போட்டுடலாங்க. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சுங்க. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சு. இந்த பக்குவம் வந்தால் போதும். இந்த பக்குவம் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம இங்கே மசாலா இறக்கிடலாம். எக்காரணத்து கொண்டும் காளானை ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாது, ஏன்னா காளான் போட்ட உடனே வெந்துடும். அதனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மசாலா போட போகிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கான அரிசி 1/2 kg அளவுக்கான மஷ்ரூமை எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு டிப்பிக்கல் திண்டுக்கல் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நான் இங்கே ஸ்பூன் கணக்கில் எல்லாமே சொல்கிறேங்க உங்களுக்கு. ஒரு 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கான ஜிஞ்சர், இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பொறுத்த வரைக்குமே இஞ்சியை விட பூண்டுடைய குவான்டிட்டி எப்போவுமே அதிகமாக இருக்கும், அது ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதனால் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு. நான் கொஞ்சம் மசாலா சேர்த்து தான் போடுறேன். காரணம் என்ன அப்படின்னா இது மஷ்ரூம் பிரியாணி. ஸோ மசாலா சேர்க்க அது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டனோடைய எசன்ஸ் இறங்கும், அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நீங்கள் முன்ன பின்ன மசாலா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் மஷ்ரூம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மசாலா நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மஷ்ரூம் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் ஸ்டைலுக்கு உரித்தான சின்ன வெங்காயம் அதோடைய மசாலா போடலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. மசாலா போட்டோனால உடனே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா கீழே வந்துட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு அடி பிடிச்சிரும். அதனால் ஸோ மசாலா லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு ரிமைனிங் மசாலா நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை. இங்கே மல்லித்தலை பார்த்தீங்கன்னா நான் இங்கே காம்போட போடுறேன். காம்போட ஏன் போடுறேன் அப்படின்னா, காம்போட போடும்போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா காம்போட போடுறேன். இது மசாலாவில் இறங்கி இதோடைய எசன்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் காம்போட போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, திண்டுக்கல் பிரியாணிக்கு உரித்தான இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடரை போட்டலாம். நம்ம வீட்லேயே ரெகுலராக செய்கிறதுக்காக பிரியாணி மசாலா ஒன்று நம்ம பண்ணி ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த மசாலாவை எடுத்து நான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதோடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிறவங்களுக்கும் நான் பட்டை ஏலக்காய் கிராம்புடைய ரேஷியோவை நான் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கரம் மசாலா பவுடர் தான் போட போகிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கிறேங்க. 1/2 kgக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதெல்லாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு, ஸ்டார் அலைஸு, ஜாதிக்காய்லாம் ரொம்ப மினிமமாக இருக்கும். அதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சேனலில் சொல்லிட்டோம். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பவுடர் அரைச்சி ஒரு 15-18 நாளுக்கு அப்புறம் ஷூட் பண்ணுறேங்க. இப்போவுமே அதோடைய ஃப்ளேவர் எனக்கு தெரியுது, ஹெவியாகவே இருக்குது, நல்லா இருக்குது. அதோடைய வாசம் நல்லா இருக்குது, அதோடைய ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணி அரைச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்பூன் கணக்கில் போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, பாய் இப்போ தேவையான அளவு உப்புங்கிறீங்க, அது எவ்வளோ அளவுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கான உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு மசாலாவில் உப்பும் காரமும் நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்ம போட்டுருக்கேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, தயிரும் லெமனும் மட்டும் ஆட் பண்ணணும். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெமனை வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் தயிரில் மட்டும் புளிப்பேற்ற போகிறேன். உங்கள் வீட்டில் லெமன் இருந்துச்சா நீங்கள் லெமனும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தயிருடைய குவான்டிட்டி குறைக்கணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுல்லாக தயிர் மட்டும் ஊற்ற போகிறேங்க. இந்த மசாலா கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஷ்ரூம் போட்டுடலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. போட்ட பச்சை மிளகா கலர் பாருங்கள், பச்சையாக இருந்தது லைட்டாக வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த மஷ்ரூமை நம்ம போட்டுடலாம். மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீல் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, பெரிய மஷ்ரூமை 2ஆக போட்டிருக்கேன். சின்ன மஷ்ரூமை அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக அப்படியே ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட இதை 2 அல்லது 4 கட் பண்ணிக்கலாம். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை எடுத்து கழுவி வச்சிடணும். தண்ணி நல்லா வடிஞ்சிடணும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். நீங்கள் தண்ணியோட கொட்டினீங்க அப்படின்னா சாப்பாட்டை நீர் கோத்துக்கும். ஏன்னா மசாலா வேக மஷ்ரூம் வந்து தண்ணி கக்க ஆரம்பிக்கும். அதனால் சொல்கிறேன். மஷ்ரூம் போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக மசாலா ஒரு பெரட்டணும். மஷ்ரூம் கீழே மசாலா மேலே அப்படி பெரட்டி விட்டீங்க அப்படின்னா, நேரமாக மஷ்ரூம்லேருந்து வேக தண்ணி நல்லா வெளியே கக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான தயிர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போலாம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். லெமன் நான் இங்கே ஆட் பண்ணாதனால 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணேன். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் காளான் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ள ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், மஷ்ரூம் வேக தண்ணி கக்கு தெரியுதுங்களா? மசாலா பாருங்களேன், நேரமாக தண்ணி கொட்டின மாதிரி தெரியுது பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள், வெந்துருச்சுங்க. இதை நீங்கள் மஷ்ரூம் போட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அதிகபட்சம் 5 நிமிஷம் கொதிச்சா போகிறாது. எதுக்கு அப்படின்னா, மஷ்ரூம் தண்ணி வெளியே கக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, நல்லா கக்கிருச்சு. இதுக்கப்புறம் ட்ரை ஆக போகுது. நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இதையும் கணக்கில் வச்சு நம்ம உல தண்ணி வச்சிடலாம். ரொம்பவே மஷ்ரூம் வேக விட்டிங்கன்னா உடஞ்சி போயிருங்க, சளியாக போயிடும், தெரியாது. இது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எப்படி டிப்பிக்கலாக ஒரு கல்யாணத்தில் நாங்கள் பண்ணுவோமோ, சாப்பிட்டா சாப்பாடும் தெரியணும், மஷ்ரூம் நல்லா முழுசாக தெரியணும், அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஆக்சுவலாக இதுதான் சீக்ரெட்டே. என்ன சீக்ரெட் அப்படின்னா, மஷ்ரூம் போட்ட உடனே தண்ணி கக்கும். இந்த தண்ணி கக்குறத கணக்கு வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உல ஊற்றணும். சில பேர் அதெல்லாம் கோட்டை விட்டுருவாங்க, பாய் நான் வந்து நீங்கள் சொல்கிற பிரியாணி நான் பண்ணிடுறேன், டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்குது, பட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரல, சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடிச்ச மாதிரி இருக்குது, பிசுன்னு ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா,
மட்டனோ சிக்கனோ மஷ்ரூமோ அது நம்ம வேக வைக்கும் போது தண்ணி சில இடங்களில் கக்கும். அந்த கக்கிறத கணக்கு வச்சு தான் நம்ம தண்ணி வைக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மெத்தடில் எல்லாமே டீட்டெயிலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி நேரமாக தண்ணி வந்துட்டே கக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதையும் அடிஷ்னலாக கணக்கு வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி வைக்கணும். நான் இங்கே எப்படி தண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன். அப்போ இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 1.5 கிளாஸ் வைக்கணும். அப்படி தானே கேட்டிங்கன்னா அப்படி தான் கிடையாது. ஏன்னா நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொல்லியிருக்கேன், நேரமாக தண்ணி கக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் அந்த தண்ணி கக்கிறதையும் கணக்கு வைக்கணும். ஸோ 3 கிளாஸ் வர இடத்துல நீங்கள் ஒரு 3.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதுதான் காளான் பிரியாணி பண்ணுறதுக்கான பக்குவம், சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டை நிறைய இடங்களில் சொல்ல மாட்டேன், நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உணவு ஊற்றிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசியை ஊற போட்டிங்களோ, அரிசி எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம உலவு ஊற்றியாச்சு. உலவு ஊற்றினதுமே மசாலா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடியை போடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். மக்களே இப்போ நல்லா உலவு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். மூடி எப்போவுமே கரண்டி இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு தூக்குங்க, இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆவி அடிச்சிடும். அதனால் மக்களே இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியை போட்டுடலாம். அரிசி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து போடணுங்க. தண்ணியோட போட்டிங்கன்னா ஆகும்னா சாப்பாடு நீர் கோத்துரும். அதனால் தண்ணி இல்லாமல் வடித்து தான் போடணும். அதே மாதிரி அரிசியை நீங்கள் முன்னாடியே அள்ளி வச்சுட்டிங்கன்னா ஆகும்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பாடு 1-2 உடஞ்ச மாதிரி இருக்கும். உடஞ்சதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ரொம்ப நேரம் நல்லா ஊறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அரிசி ஊறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அள்ளி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும், 1-2 உடஞ்சி போயிடும். ஸோ பிரியாணி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்குவம். அந்த பக்குவம் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் அதை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் எக்ஸ்பர்ட், நீங்கள் தான் அதில் ராஜா, நீங்கள் அதை விளையாடலாம். ஸோ அந்த பக்குவத்தை மட்டும் லைட்டாக கற்றுக்கங்க. அது பை மீன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லேயே வந்துடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாய் எனக்கு பிரியாணி பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பாய் நான் நான் வெஜ்ஜில் நான் நல்ல பிரியாணி சாப்பிட்டதில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தாங்க போட்டிருக்கேன். எனக்கே தெரியுது, கொஞ்சம் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லிசன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். நாளைக்கு ஃபியூச்சரில் இதை வச்சு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. அரிசி போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், ஒரு டிப்பிக்கல் திண்டுக்கல் பிரியாணி கலருக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு நான் கேரண்டிங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அலம்பி விட்டுட்டு எண்ணெய் இல்லாமல் மசாலா எடுத்து உப்பும் காரமும் செக் பண்ணுங்க. உப்பும் காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க. எனக்கு அந்த ஒரு கல் பக்குவத்தில் இருக்குது, அந்த பக்குவம் இருந்தால் போதும். உங்களுக்கு பக்குவம் இல்லைன்னா நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சுங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும், நம்ம தம் போட்டுடலாம். சாப்பாடு நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு 50% தான் எப்போவுமே வெந்திருக்கும். இந்த தண்ணி வத்துற பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வெந்துடும். கொஞ்சம் இந்த இடம் தான் கேர்ஃபுல்லான இடம். நீங்கள் மசாலா லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா கீழே சாப்பாடு அடி பிடிச்சிடும். ஸோ இந்த பக்குவம் வரைக்கும் உங்களுக்கு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், நான் ஃப்ளேம் குறைச்சிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. அதாவது சாப்பாடு ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும், தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. அந்த பக்குவத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிண்டிகிட்டே இருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பாடை மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம தம் போட போகிறோம். ஸோ அந்த மெத்தட் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பாய் தம் போடுறத கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காகத்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி தம் பிரியாணி பண்ணுறேன். யாருக்காவது இதே பிரியாணியை குக்கரில் பண்ணணும் அப்படின்னா அது வேணும் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கொஞ்சம் லைக்ஸ் நிறைய கொடுங்க, நான் அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். உங்களுக்காக ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுட்டுங்க. அதில் நான் ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சுடுதண்ணி காய வச்சுட்டேங்க. இப்போ நான் ஹாட் வாட்டரை ஊற்றுறேன். அடுப்பை நான் இப்போ வரைக்கும் நான் ஆஃப் பண்ணவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும்,
அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அடுப்பு ஆஃப் பண்ணலை. லைட்டாக அந்த கொதிக்கிறது தெரியுது. இன்னும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து வச்சுருக்கோங்க. கரெக்டாக மேலே ஹாட் வாட்டர் ஊற்றிட்டோம். கரெக்டாக ஒரு 30 செகண்ட் தான். 30 செகண்ட் முடிஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை ஹை ஃப்ளேம் ஏற்றி விட்டுட்டு ஒரு 5 கவுண்ட்டு 1 2 3 4 and 5 அவ்வளோதாங்க. ஹை கவுண்ட் எடுத்துகிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு நல்ல தம் ஆயிடுங்க. 50 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தம் போட்டாச்சுங்க. தம் போட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி ஆச்சு. இப்போ தம் உடச்சி பார்த்துடலாம். மூடி திறந்த உடனே அதோடைய மனம் எனக்கு நல்லா வருதுங்க. இப்போ நம்ம தம் உடச்சு விட்றோம். சாப்பாடு கொஞ்சம் அடியிலிருந்து எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சாப்பாடு தம்மா இருக்கு. ஆஹா, சாப்பாடு நல்லா தம் ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட கீழே அடி பிடிக்கல, சாப்பாடு ஒட்டவும் இல்லை, நல்லா உதிரி உதிரியா. ஆஹா, என் பக்கத்தில் வந்து ஸ்டோர் கீப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஏன் எங்கால மட்டும்தான் சாப்பிடாமே மூக்கிலேயே சாப்பிட்றவங்க. மற்றவங்களாம் சாப்பிட்டு ருசி சொல்லுவாங்க, இவங்க மூக்கிலேயே பார்த்து சொல்லுவாங்க. ஏறுங்க காளானு, சின்ன போட்ட காளான் முழுசு முழுசாக இருக்குது காளானு. அதே மாதிரி சாப்பாடும் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது, பக்காவாக இருக்குது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம்.